இன்றைய முக்கிய செய்திகள். நீதி செய்திகள். இன்றைய மருத்துவ குறிப்பு. நொச்சி இலை பூண்டு மிளகு லவங்கம் நின்று விழுங்க ஆஸ்துமா நோய் நீங்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் அக்டோபர் 11, 2025 நாளை நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 333 கிராம ஊராட்சிகளிலும் காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு அக்டோபர் 11 காலை 11 மணியளவில் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தை பார்வையிட ஊராட்சிகள் அளவில் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிராம சபை கூட்டம் நடைபெற அனைத்து தனி அலுவலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் முதல்வருக்கு ஓசூரில் வரவேற்பு. பெங்களூரில் உள்ள தனது சகோதரி வீட்டுக்கு செல்வதற்காக தனி விமானம் மூலம் ஓசூர் வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஓசூர் விமான நிலையத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மதியழகன் அவர்கள் சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி வரவேற்றார். சேலத்தில் லஞ்சம் வாங்கிய உணவு பொருள் பாதுகாப்பு காவல் ஆய்வாளர் உட்பட 4 பேர் கைது. சேலம் இரும்பாலையில் உள்ள உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் இன்று அக்டோபர் 10, 2025 தேதி மதியம் சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை 4 பேரை கைது செய்தது. இதில் காவல் ஆய்வாளர் ராமராஜ் சொந்த ஊர் திருச்சி மற்றும் எஸ்.ஐ. ராமகிருஷ்ணன், எஸ்.ஐ. சரவணன், தலைமை காவலர் ராஜலட்சுமி உட்பட 4 பேரை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராம ஊராட்சி செயலர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 1450 கிராம ஊராட்சி செயலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை உள்ளாட்சித்துறை வெளியிட்டது. www.tnrd.gov இத்தளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். டிசம்பர் முதல் வாரத்தில் நேர்காணல் நடத்தி அம்மாத இறுதிக்குள் பணி ஆணை வழங்க திட்டம். எச்சரிக்கை பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் வட மாநில கொள்ளையர் கும்பல் நேற்று நள்ளிரவு பர்கூரில் உள்ள கடையில் கொள்ளையடிக்க காவலாளி முதியவரை கொலை செய்ய முயற்சிக்கும் காட்சி. திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அனைத்து தொழிற்சாலைகளிலும் வட மாநிலத்தை சார்ந்த லட்சக்கணக்கானோர் வேலை செய்து வருவதால் இவர்களுடைய நடமாட்டம் சாதாரணமாக உள்ளது. ஆகவே மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தீபாவளி போனஸ் அறிவித்தார். அனைத்து அரசு பொதுத்துறை சி.டி. பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். நிரந்தர பணியாளர்கள் குறைந்தபட்சம் 8,400 முதல் 16,800 வரை போனஸாக பெறுவார்கள் எனவும் 376 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். நாமக்கல் கிட்னி முறைகேடு வழக்கை எஸ்.ஐ.டி. விசாரிக்க ஆட்சேபனை இல்லை. தமிழ்நாடு அரசு நாமக்கல் கிட்னி முறைகேடு வழக்கை சிறப்பு புலனாய்வுக் குழு எஸ்.ஐ.டி. விசாரணை செய்ய எந்த ஆட்சேபனையும் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவிப்பு. எஸ்.ஐ.டி. அமைத்த நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை எனவும், அதேநேரம் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்களை மட்டும் நீக்கி தமிழ்நாடு அரசின் வழக்கு முடித்து வைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கல்லூரி மாணவர்கள் காரில் கஞ்சா கடத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் நல்லூர் போலீசார் ஓசூர் பாகலூர் சாலையில் ரோந்து பணியின் போது காரில் வந்த 5 கல்லூரி மாணவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்து ஓசூரை சார்ந்த ஆர்த்தி 22, பிரவீன்குமார் 19, சுதா 20, ஜீவா 26, அஜித் 21 ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.